Hello guys, welcome back to our channel. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மாவோட பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். So நாளைக்கு அம்மாக்கு பர்த்டே. இன்னைக்கு ஈவினிங் போல தான் நாங்க அம்மாக்கு ஏதாச்சும் gift வாங்கலாம் அப்படினு சொல்லிட்டு வந்திருந்தோம். முன்னாள் ஈவினிங் வரைக்குமே எந்த பிளானுமே இல்ல. சடனா தான் நாங்க வந்து டிசைட் பண்ணோம் ஏதாச்சும் gift வாங்கி கொடுக்கலாம், டிஃபரண்டா சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு டிசைட் பண்ணி உடனே தான் கிளம்பணும். நாங்க என்ன வாங்குறது எல்லாமே டிசைட் பண்ணி கிளம்பி இங்க வரதுக்குள்ளே வந்து 8:30 கிட்ட ஆயிடுச்சு. எல்லா ஷாப்பும் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ற டைம்ல தான் நாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்தோம். நான் வந்து அம்மாக்கு டைமண்ட் ரிங் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் அப்பாவும் அண்ணாவும் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதெல்லாமே வாங்கிட்டு நாங்களும் வந்து அப்படியே வெளியவே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இப்போ நைட்டு 12 o'clock போயிட்டு அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். எல்லாமே வாங்கிட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு நாங்கள் போகிறதுக்கே வந்து 11:30 கிட்ட ஆயிடுச்சு. 12க்கு சர்ப்ரைஸ் பண்ணுவோமான்னு தெரியல, ஏன்னா இப்போவே டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் கேக்கும் வந்து வாங்கிட்டு போயிட்டோம். கரெக்டாக வீட்டுக்கிட்ட போகும்போது 11:55, இன்னும் 5 minutes தான் இருக்குது. சரி கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. இன்னும் எல்லாரும் வரதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக இன்னும் 2 minutes தான் இருக்குது. எல்லாரும் வந்தாச்சு. சரி சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக போய் ரெடியாக இப்போது கரெக்டாக டைம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பெல் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம். இன்னொன்று என்னன்னா, வீட்டில் இருக்க யாருக்குமே தெரியாது நாங்கள் 12 o'clock வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தராவது சொல்லிடுவாங்க. அதனால நாங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. அம்மா கால் பண்ணியிருந்தப்போ கூட நான் சாப்பிட்டு படுத்துட்டேன், நான் நாளைக்கு காலைல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டேன். அதனால அம்மா கூட கொஞ்சம் கூட டவுட் இருக்காது. எப்பவுமே அப்பா வந்து சீக்கிரமா தூங்கிடுவாரு. அந்த ஒரு நம்பிக்கையில தான் அம்மா தான் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க பெல் அடிச்சோம். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அப்பா வந்து நிக்கிறாரு. ஒரே அசிங்கமா போயிடுச்சு. சரி போயிட்டு அம்மாவை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க திருப்பி டோர் க்ளோஸ் பண்ணிட்டோம். நல்ல வேளை அப்பா உள்ள போயிட்டு உண்மையை சொல்லாம மேல வீட்டுல இருக்கவங்க கூப்பிடுறாங்க போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. போறேன் ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. இதெல்லாம் பெரிய கிஃப்ட் கிடையாது. இப்போ
அன்றைக்கி நைட்டு கேக்லாம் கட் பண்ணி கிஃப்ட்லாம் கொடுத்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டேவும் வந்து கேக் கட் பண்ணோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேக் வந்து நான் ஆல்ரெடி பேஸ்லாம் ரெடி பண்ணி வச்சு தான் வந்தேன். ஸோ இந்த கேக் தான் நைட்டு கட் பண்ண வேண்டியது. பட் வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸு கிஃப்ட்லாம் வாங்குறதுக்கு போனதுனால டைம் இல்லை. அதனால் வந்து நெக்ஸ்ட் டே கட் பண்ணோம். ரொம்ப நாளாக இந்த குல்ஃபி கேக் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். சரி அம்மா பர்த்டேக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து அம்மா பர்த்டே அன்னைக்கு ரெடி பண்ண இதை. பர்த்டே அன்னைக்கு வந்து சித்தி வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே வந்து எல்லாரும் சேர்ந்து கேக் கட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா அம்மாவோட பர்த்டே வந்து சாட்டர்டே வந்துச்சு. அதனால எங்கேயுமே வெளியே போக முடியல. அதனால நெக்ஸ்ட் டே சண்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் பிளான் போட்டது ஒன்று நடந்தது ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் வந்து செஞ்சுரி பார்க் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி எல்லாரும் கிளம்பணும். அன்னைக்குன்னு பார்த்து சித்தப்பா ஒர்க் பண்ண இடத்துல இருந்து ஃபேமிலி கெட் டுகெதர் வச்சுருந்தாங்க. நாங்களும் அந்த வழியாக தான் போகிறோன்றதுனால சித்தி ஃபோன் பண்ணிட்டு இங்கே செம்ம ஜாலியாக இருக்குது, டான்ஸு பாட்டு செம்மையாக இருக்குது, இங்கே வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அங்கே போயிட்டோம். நிறைய பேர் இருக்கிறதுனால காரில் வேறு இடம் பத்தல. என்னை வந்து அஸ்வந்த் மடியில் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேர் பைக்கில் தனியாகவும் வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்புனதே லேட்டு தான். அதனால இங்கே கரெக்டாக லஞ்ச் டைமுக்கு தான் வந்திருந்தோம். நாங்கள் இங்கே வர்றதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. டான்ஸு பாட்டு எல்லாமே முடிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாரும் சாப்பிட்டு கூட முடிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்தோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஃபுட் வேறு க்ளோஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 o'clock கிட்ட ஆயிடுச்சு. பிரியாணி, நான், ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையும் வச்சு நாங்கள் எல்லாரும் ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கிஃப்ட் கொடுக்குற டைம் வந்துருச்சு. இவர் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட், அதனால நம்மளுடைய சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் தான் இவர் ஹெட். அப்படி அங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். அஸ்வந்த் தான் ரொம்ப டான்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பார்க் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனா வெளியே வந்து பார்த்தா செம்ம மழையாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஃபினிக்ஸ் மால் போயிட்டோம். இங்கே உள்ளே வரும்போதே கக்கடா ராம்பிரசாத்லேருந்து சுட சுட ஜிலேபி இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மலைக்கு சூப்பராக வாங்கி எல்லோரும் சாப்பிட்டோம். அப்படியே நல்லா சுற்றிட்டு இருந்தோம். கொஞ்சம் கேம்ஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.